எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நாளைய தினம் 25/12/2025 பஞ்சமி திதியானது, அதாவது இந்த வருடத்தின் கடைசி பஞ்சமி திதியானது காலை 11:24 மணி வரை இருக்கின்றது. எனவே நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதமாகும். இது நாள் வரை நீங்கள் வராகி அன்னையை வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. நாளை வராகி அன்னையை அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனதார நினைத்து பின் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு சொந்த வீடு மட்டுமல்ல, பணம் பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும். நாளை மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளை மார்கழி மாதம் என்பதால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் செய்துவிட வேண்டும். அதாவது நாளை அதிகாலை வேளை 4 மணியிலிருந்து 5:30க்குள் இந்த வேண்டுதலை வராகி தாயிடம் வைக்க வேண்டும். பூஜை அறையில் வழக்கம் போல விளக்கு ஏற்றி விடுங்கள். நிலைவாசலிலும் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். வராகி அன்னைக்கு 1 டம்ளரில் பானகம் நைவேத்தியமாக வைத்தாலும் போதும். இல்லை என்றால் 1 மாதுளம்பழம் வாங்கி நிவேத்தனம் வையுங்கள். செல்வ கடாட்சம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருள் நவதானியம் மற்றும் வெல்லம். ஒரு கிண்ணத்தில் நவதானியத்தை கொட்டி பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். நவதானியம் எல்லாம் சேர்த்து ஒரு பாக்கெட் விற்கும், அதை வாங்கி கொள்ளுங்கள். கட்டி வெல்லம், அச்சு வெல்லம், பனை வெல்லம் எது வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம். கட்டியாக இருக்கக்கூடிய வெல்லத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 எலுமிச்சம்பழம் அளவிற்கு வெல்லக்கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ, சொந்த வீடு வேண்டும் என்ற கோரிக்கையோ, சொந்த நிலம் வாங்க வேண்டுமா, வருமானம் அதிகரிக்க வேண்டுமா, அல்லது ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசை இருக்கிறதா, தங்கம் வாங்கும் யோகம் வேண்டுமா, ஏதாவது புதிதாக பொருள் வாங்க வேண்டும் என்ற ஆசை, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான வேண்டுதலை எல்லாம் அந்த வெல்லத்தை கையில் வைத்து கொண்டே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது வளர்பிறை பஞ்சமி திதி. ஆகவே கஷ்டத்தை சொல்லக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ அதை வராகி தாயிடம் வேண்டுதலாக வைத்து கையில் இருக்கும் வெல்லக்கட்டியை அந்த நவதானியத்தின் மேலே வைத்து விட வேண்டும். கற்பூர தீபத்தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நாளை வியாழக்கிழமை, நாளை மாலை வரை அந்த நவதானியமும் வெல்லக்கட்டியும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். நாளை இரவு தூங்குவதற்கு முன்பு அந்த நவதானியத்தை எடுத்து தண்ணீரில் கொட்டி ஊற வைத்து விடுங்கள். நாளை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை காலை கொண்டு போய் ஒரு பசுமாட்டிற்கு இதை தானமாக கொடுத்து விட வேண்டும். பசுவிற்கு அந்த நவதானியத்தை வைக்கும்போது அந்த வெள்ளக்கட்டியும் சேர்த்து வைத்து விட வேண்டும். மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வராகி அன்னையை இப்படி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மேல் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டில் வராகி அம்மன் திருவுருவப்படமே வைக்கவில்லை என்றாலும் வராகிய மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம். நீங்கள் வேண்டிய வேண்டுதலை அந்த வராகி அன்னை சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பாள். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை நாளை வராகியிடம் சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.